அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் உள்ள காதல். பெருமானார் என்ன சொல்றாங்க? என்னை திருப்திப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்ன சமாதானப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்லிட்டான். நபியுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தேடுவான்னு அர்த்தம் இல்லைங்க. அல்லாஹ் நபியுடைய கல்வை சந்தோஷப்படுத்தும். அல்லாஹ் எஜமான் நபியுடைய கல்வத்தை அடிமையுடைய கல்வை சந்தோஷப்படுத்துவான், சமாதானப்படுத்துவான். இது பேச்சு வேறு, விளங்குச்சுங்களா? வார்த்தையில வித்தியாசம் இருக்கு. அதனால அல்லாஹ்வை கீழா காட்டி நபியை மேலா காட்டக்கூடாது. அல்லாஹ் எஜமான், நபி அடிமையும் ரசூலுமாக இருக்கிறாங்க. ஆகான் சரி, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? என்ன திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆகையினால் இந்த ஒரு வாசகத்தை, இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை வைத்து நான் என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லாம் நரகை விட்டு கரையேறி அவர்கள் சுவனபதி செல்லும் வரை நானும் திருப்தி அடைய மாட்டேன். என்னை திருப்திப்படுத்தும் பொருட்டு என்னுடைய உம்மத்தினர்களை எல்லாம் நரகை விட்டு விடுதலை செய்து சுவனபதி கொண்டு அல்லாஹ் சேர்ப்பான். அன்பர்களே, அந்த மாதிரி பொருத்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கு. கொல்லோஹம் யத்லுபுன ரிலாயி வ அன அத்லுபு ரிலாக யா முஹம்மத். இன்றைக்கு எல்லாரும் நபியே ஹபீபே என்னுடைய பொருத்தத்தை தேடுகிறார்கள். என்னுடைய ஹபீபே, நீங்கள் என்னை பொருந்திக் கொள்வதை, நீங்கள் திருப்திப்படுவதை, உங்கள் உள்ளம் என்னுடைய கொலை விஷயத்தில் சமாதானப்படுத்துவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். நண்பர்களே, ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் எப்படி பழகிறான் அத ஒரு மனுஷன் விளங்கிக்கிட்டா அவன் ரசூலை தான் கட்டியா பிடிப்பான். ரசூலை சமாதானப்படுத்துவதற்காக, அந்த ரசூலுடைய திருவுள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் எல்லாமே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்ப எந்த அடியான் தனக்கு எது தேவைப்பட்டாலும் என்ன செய்வான்? ரசூலை கட்டியா பிடிச்சு. அதுக்கு தாங்க ரசூலே கொடுத்த அல்லாஹ்.